மாற்றம் அப்படிங்கிறது நம்மளோட வாழ்நாளில் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அதுபோல தான் இந்த மாற்றம்ங்கிறது நம்மளோட வாழ்நாளில் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நாம் தான் அது தெரியாமல் திடீர்னு திடுக்கிட்டு ஒரு நம்ம அது எந்த மாதிரி சமயத்தில் அப்படின்னா, அதாவது இப்போ நம்ம ஒரு சின்ன குழந்தையா இருந்துக்கிட்டே இருக்கோம். நம்மளை எல்லாருமே வந்து ஒரு குழந்தைங்கிற விஷயத்தில் தான் பாவிக்கிறாங்க, நம்மளோட குடும்பத்தார்களே. அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு வந்தோன்னே கொஞ்சம் நம்ம அம்மாவே நம்மளை சொல்கிறா, என்ன இந்த அளவுக்கு வளர்ந்துருக்க, இதை செய்ய அதை செய்ய, கொஞ்சம் அப்பாவுக்கு இந்த ஹெல்ப் பண்ண, அப்பாவுக்கு அந்த லஞ்ச் பேக்கை கொண்டு போய் அப்பாவோட அந்த டேபிளில் வை அப்படின்னா, உன்னோட ஷூவை நீயே போட்டுக்க மாட்டியா, இவ்வளோ பெரிய பிள்ளையாயிட்டல அப்படியெல்லாம் சொல்லும்போது நம்ம அந்த குழந்தைங்கிற அந்த ஒரு ஜோனுக்குள்ளேருந்து நம்ம கொஞ்சம் வளர்ந்த பொண்ணு அப்படின்னு வர்றதுக்கு நமக்கு கொஞ்சம் பிடிப்படாது. அப்புறம் அதுக்குள்ளேயே அது மாதிரியே இருப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு 20 வயது அப்படின்லாம் வரும் பொழுது கொஞ்சம் அந்த இளம் பருவத்தில் அப்புறம் நம்மளுக்கு கல்யாணம் அப்படிங்கும்போதும் அந்தந்த ஜோனை விட்டு விட்டு நம்ம அடுத்தடுத்த ஜோனுக்கு போகும்போது இந்த மாற்றங்கள் நம்மளை பெரட்டி போட்டுக்கிட்டே தான் வரும் நம்மளோட வாழ்நாள் ஃபுல்லாகவுமே. அப்போ அதுக்கப்புறம் ஒரு நமக்கு குழந்தை பிறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட கணவர் வழி 4 சொந்தங்கள், நம்மளோட வழி 4 சொந்தங்கள் எல்லாத்தையுமே கூப்பிட்டு ஒரு பர்த்டே கொண்டாடுறதா இருக்கட்டும், நம்மளோட பொண்ணு ஏஜை அட்டன் பண்ணால் அதில் ஒரு 10-50 நபர்களை கூப்பிட்டு நம்ம தனியாக விசேஷம் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் நமக்கே கொஞ்சம் அப்படியே வியப்பு மேலிடும். இப்போ தான் நம்ம சின்ன பொண்ணு மாதிரி இருந்தோம், வளர்ந்தோம், அது பண்ணோம், இப்படி வந்து நிற்கிறோமே அப்படின்னு. அது மாதிரி இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது நாம் நினச்சாலும் நினைக்காட்டியும், நாம் வரவேற்றாலும் இல்லை வேண்டான்னு சொன்னாலும் அந்த மாற்றங்கிறது நிற்கிறதில்ல. இது நம்மளோட அந்த நடுத்தர பருவத்தில் நமக்கு ஒரு 40 இயர்ஸ் அப்படிங்கும்போது தான் நமக்கு அந்த மாற்றத்தை நம்மளால் வந்து உணர்ந்துக்கிறோம். 40 வயதாகுது, உணர்ந்துக்கிறோம். ஆனால் அந்த ஜோனுக்குள்ளே போகிறதுக்கு நமக்கு என்னமோ ஒரு அப்படி பிடிக்கிறதில்ல. அது என்ன அப்படின்னா, அந்த 40க்கு மேலே அந்த தலை முடிகள் நரை விழுறது, நம்ம ஸ்டெப்ஸில் ஏறும் பொழுது கொஞ்சம் நிதானமாக போகிற மாதிரி இருக்கிறது, கொஞ்சம் நாமளே பார்த்தோன்னா அந்த தசைகள்லாம் கொஞ்சம் தொங்குன மாதிரி, ஒரு மாதிரி அந்த டைட் இல்லாத மாதிரி அப்படி நமக்கே அப்படி தெரிகிறது. இது மாதிரி இந்த இடத்துல தான் இந்த மாற்றம் அப்படிங்கிறத வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியாமல் இருக்குது அந்த 40 வயதில். இது எல்லா விஷயத்துலையுமே நம்மளோட உடல் ரீதியாகவும் அந்த மனம் நினைக்குது. அதே மாதிரி நம்மளோட கடந்து வந்த வாழ்க்கையில் நம்ம என்ன இப்போ வச்சுருக்கோம், அதாவது நமக்கும் சரி, நம்ம குழந்தைகளுக்கும் சரி, நம்ம சந்ததிகளுக்கும் சரி, என்ன நம்ம கடமைகளை பண்ணியிருக்கோம், இன்னும் நமக்கு என்ன கடமைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ஒரு ஒரு லைட்டான பயம் வரும். இந்த 40 வயசில் நம்மளோட குழந்தை என்ன படிப்பு படிக்கிறா, அவள் படிச்சுக்கிட்டு இருக்கா. 40 வயசில் அவள் கிட்டத்தட்ட நம்மளோட 40 வயசில் அவள் வந்து ஏதோ பிஎஸ்சியா இல்லை வந்து ஒரு இன்ஜினியரிங்க ஏதாவது ஒன்று, அது அவள் அதுக்குள்ளே போயிட்டான். அதுக்கப்புறம் அந்த வரன் தேடுறதா இருக்கட்டும், அப்புறமா வந்து நம்மளோட மருமகன் நம்ம வீட்டுக்கு வர்றது அப்படிங்கிறது, நம்ம பையன் வச்சுருக்கும் போது மருமக வர்றதுங்கிறது, இது மாதிரியான ஒரு பதட்டம் அடையக்கூடிய அதுதான் வந்து அந்த 40 வயதுக்கு மேலே அந்த ஒரு 50 வயதுக்குள்ள மெனோபாஸ் அப்படிங்கிறதும் அந்த 50 வயதில் அந்த ஒரு 10 வருடங்கள் தான் நாம் வந்து நம்மளை அதாவது நல்ல ஒரு பாசிட்டிவாக நம்மளை நாம் டியூன் பண்ணிக்கணும். அப்படின்னா என்னென்னா, வர இருக்கக்கூடிய காலங்களில் நாம் எப்படி எப்படியெல்லாம் போகணும், முடிந்து போன பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டுன்னு முடிந்து போன விஷயங்களை திருப்பி நம்ம ஆசை போட்டு இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம் அப்படின்னா என்னென்னா, இப்போ நமக்கு கொஞ்சம் பொருளாதாரம் பின்னடைவு இருந்தால் உங்களுக்கு நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், நான் கொஞ்சம் வேலைக்கு போயிருக்கலாம் அப்படின்னோ, இல்லை இன்னும் நேரம்லாம் நான் பகைச்சிக்கிட்டேன் 40 வயசுக்குள்ளே, இப்போ இவங்கெல்லாம் இருந்தால் என்னோடய பிள்ளைக்கும் பையனுக்கும் ஆகுவாங்க அப்படிங்கிற மாதிரி எது பல விஷயங்கள் நம்மளை போட்டு நெருக்கடிக்கு உள்ளாக்கக்கூடியது தான் இந்த 10 வருட காலம். இதில் தான் நீங்கள் வந்து உங்களோட மூதாதையர்களை கணக்கெடுத்துக்கணும், உங்களை சுற்றி இருக்கிற பெரியவர்களை கணக்கெடுத்துக்கணும். அவங்களாம் எப்படியெல்லாம் அவங்களுக்கு வரக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி லைஃப் இருக்காது இல்லையா. இப்போ உங்கள் அத்தையை, உங்கள் சித்தப்பாவை,
உங்கள் நட்பில் உங்கள் தாய் வழி அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அப்படின்லாம் எடுக்கும்போது பலருடைய வாழ்க்கையும் பலவாறாக இருக்கும். எல்லாமே மாற்றங்களாக இருக்கும். உங்கள் லைஃப் போல் அந்த 5 பேர்த்து லைஃப்புமே இருக்காது. அப்போ என்னென்னா மாற்றங்களை ஏற்றுக்கிட்டு இப்போ நம்மளோட பொண்ணு லவ் பண்ணுறா ஒரு பையனை அப்படின்னா உடனே நம்ம இடிஞ்சு போய் உக்காந்துடக்கூடாது. என்ன ஏது அவளை அதிலேருந்து கொண்டு வர முடியாது அப்படின்னா அதனுடைய பேக்ரவுண்டு அது என்ன ஏது அப்படின்னு அதாவது மாற்றங்கள் என்ன மாதிரி நம்மளுக்கு வரும்னு சொல்ல முடியாது. அந்த மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி நாம் நம்மளை பதப்படுத்திக்க கற்றுக்கணும். அப்போ என்னென்னா உங்களோட சுற்றி இருக்கவங்களோட லைஃப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் இருக்க கஷ்ட நஷ்டங்களை அதுதான் அனுபவங்கள் தான். இந்த இடத்துல ஏட்டு சுரைக்காயில் கதைக்கு இதுக்கு உதவாது வாழ்க்கைக்கு. அப்போ அடுத்தவங்களோட எல்லா வாழ்க்கையோட அந்த அனுபவங்களை நீங்கள் பிழிஞ்சு சாராக எடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கான விஷயங்கள் உங்களுக்கு பிடிப்படும். இப்போ நீங்களே இப்போ ஒரு பெண்ணாக இருக்கும் பட்சத்தில் நீங்களே உங்கள் வீட்டுக்காரரை நான் ஒரு கடை வச்சு தர சொல்லி ஒரு ஃபேன்சி கடை வச்சு தர சொல்லி அதுக்குள்ளே ஒரு நட்டம் பண்ணிட்டீங்க. இல்லை உங்கள் வீட்டுக்காரரே அவரோட வேலை சம்பளம் பத்தாதுன்னு கொஞ்சம் சைடில் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன்னு ஒருத்தர்கிட்ட கொடுத்து அந்த பணத்தை ஏமாந்துட்டாரு. இதெல்லாம் நடுத்தர வயசில் வரும் பொழுது நம்ம போன வயசை கொண்டுட்டு வரவும் முடியாது. இனிமேல் இருக்கக்கூடிய காலங்களுக்கு நம்மளால் ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாகவும் போக முடியாது. அப்போ மனமும் உடலும் சோர்வடையும். அந்த நேரத்தில் தான் நீங்கள் சோர்வடையக்கூடாது. எல்லா மனுஷங்களுக்குமே இந்த மாதிரியான மாற்றங்கள் இருந்தே தீரும். அப்போ அதிலிருந்து நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிறத நீங்கள் உட்காந்து பேசி அதுக்குள்ளேருந்து கண்டிப்பாக ஒரு ரெமெடி வந்துடலாம். உங்களோட ரொம்ப நீங்கள் ஒரு வயசில் மூத்தவங்கன்னு நீங்கள் ஒரு மரியாதை தரக்கூடிய ஒரு ஆள்கிட்ட நீங்கள் யோசனை கேட்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு சரியான ஒரு விஷயங்களை உங்களுக்கு கொடுக்கும். இந்த 10 வருட காலத்தில் தான் உடலாலையுமே சில உபாதைகள் வரும் நமக்கு. அப்போ மனதாலையும் சில இவ்வளோ நாள் நாம் நேருக்கு நேர் ஈஸியாக சந்தித்ததான அந்த விஷயங்கள் இல்லாமல் இப்போ நாம் கொஞ்சம் திணறக்கூடியதான விஷயங்கள் நம்மளோட லைஃப்பில் வரும். அப்போ அதெல்லாம் நம்ம உற்றார்கள், உறவினர்கள், நட்புகள், நெய்பர்ஸ், சமூகம் இதை சார்ந்து நம்ம அந்த நம்மளோட அறிவை பட்டை தீட்டினோம்னா கண்டிப்பாக நாம் சோர்ந்து போக மாட்டோம். அதாவது நம்மளை குழந்தைன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளை அம்மா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போதே நமக்கு கொஞ்சம் என்னடாது நம்மளை பார்த்து அம்மான்னு. ஏன்னா ஃபஸ்ட்டு நாளாக அந்த ஒரு மாலுக்கு அது மாதிரி போகும் பொழுது அங்கே இருக்க அந்த சேல்ஸ் கேலெல்லாம் அம்மா இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது நான்லாம் வீட்டில் அந்த நரமுடி இருக்கிறத பார்ப்பேன். அப்படி எனக்கு வயசான மாதிரி தெரியலையே 2 நாள் இருக்கும். அப்புறம் அந்த மாற்றத்தை நம்ம உணர்ந்துக்குவோம். இப்போ என்னென்னா என்னை பார்க்குறவங்கெல்லாம் சின்ன குழந்தைங்கள்லாம் பாட்டிங்கிறாங்க. அப்படி நாம் தான் நமக்குள்ளே இளமையாகவே இருப்போம். இருந்தாலும் சமூகம் அது சார்ந்த விஷயங்கள் அப்படி வரும் பொழுது நம்மளோட மாற்றத்தை நம்ம கொஞ்சம் உணர்ந்துக்கிறதுக்கு கூட நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் மாற்றங்கள் மாறாதது இல்லையா? இன்னொரு பதிவில் பார்க்கலாம்.